نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நற்சிந்தனை என்ற அடிப்படையிலே இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் அண்டை வீட்டார்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கம் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன கூறியிருக்கின்றது என்பதை உங்களோடு பேச இருக்கின்றேன். நான் ஓதி காட்டிய அல் குர்ஆன் வசனம் அண்டை வீட்டார் சம்பந்தமாக தெளிவாக கூறியிருக்கின்ற ஒரு வசனமாக இருக்கின்றது. வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. முதலாவதாக அல்லாஹ் தஆலா தன்னை வணங்க வேண்டும், அவனுக்கு ஏதும் இணை வைக்க கூடாது, பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும், அதே போன்று உறவினர்களோடு, அனாதைகளோடு, ஏழைகளோடு, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அண்டை வீட்டார்களோடு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். எனவே அண்டை வீட்டார்களோடு நற்குணமாக நல்ல முறையிலே நடந்து கொள்வது ஒரு சிறந்த பண்பாக எல்லா சமூகங்களிலும் அறியப்பட்ட, எல்லோரும் சிறப்பித்து கூறக்கூடிய ஒரு பண்பாக இருப்பதை பார்க்கின்றோம். அன்றைய ஜாஹிலியா காலத்திலே அண்டை வீட்டார்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வதை ஒரு சிறந்த பண்பாக அவர்கள் தங்களை புகழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பாக அவர்கள் கூறிக்கொண்டார்கள். அவருடைய கவிதைகள் சான்றாக இருக்கின்றது. அதற்காக பல யுத்தங்கள் கூட நடந்திருக்கின்றன. ஒருவர் தன்னுடைய அண்டை வீட்டாருக்காக, தன்னோடு சேர்ந்து வாழக்கூடியவனுக்காக வாளேந்திய சரித்திரங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அண்டை வீட்டாருக்கு நல்லுபகாரம் செய்வது, அவர்களுடைய பெண்களை பாதுகாப்பது, இது போன்ற சிறந்த பண்புகள் அந்த ஜாஹிலியா கால மக்களிடத்திலே இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அதை இஸ்லாம் வரவேற்றது. இஸ்லாம் அதை அழுத்தமாகவும் ஆழமாகவும் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாஹிபி பில் ஜன்பி வப்னி ஸபீல். அல்லாஹ் தஆலா இந்த அண்டை வீட்டார்களை 3 பிரிவினர்களா அல்லாஹ் தஆலா பிரிக்கின்றான். வல் ஜாரிதில் குர்பா, அண்டை வீட்டார்களிலே 3 உரிமையுடையவர்கள் நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் ஒன்று உறவினர், அடுத்தது அவர் முஸ்லிம், அடுத்தது அண்டை வீட்டார், 3 உரிமையுடையவர். இன்னொருவர் அவர் முஸ்லிம், அண்டை வீட்டார், ஆனா உறவினர் கிடையாது. அடுத்தது அவர் முஸ்லிமும் கிடையாது, உறவினரும் கிடையாது, ஆனால் அவர் அண்டை வீட்டார். எல்லோரோடும் நட்பண்பாக நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் கூறுகின்றது. வல் ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாஹிபி பில் ஜன். அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம், எங்களோடு அண்மையிலே இருக்கக்கூடியவர், எங்களோடு தோழமை கொள்ளக்கூடியவர், பிரயாணமாக இருக்கலாம், எங்களிடத்திலே பக்கத்திலே அமர்ந்து செல்லக்கூடியவர், அவருக்கும் அந்த அண்டை வீட்டார், அந்த பக்கத்திலே இருக்கின்றவர் என்ற உரிமை இருக்கின்றது. அவரோடு நாங்கள் அவரை நோவினை செய்யாது அவர்களோடு நல்ல நட்பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். எனவே எங்களுடைய கல்வி அறைகளிலே எங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், எங்களோட பிரயாணம் செய்யக்கூடியவர்கள், தங்களுடைய வேலை செய்கின்ற தளத்திலே தன்னிடத்திலே பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரோடும் நட்பண்பாக நடக்க வேண்டும். இஸ்லாம் நட்பண்பை, நல்ல கர்மங்களை, நல்ல காரியங்களை குறிப்பிடுகின்றது. இந்த எல்லா நல்ல கர்மங்களும், நல்ல காரியங்களும், நட்பண்புகளும் இந்த அண்டை வீட்டாரோடு அது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினாருடைய சகோதரனுடைய முகத்திலே புன்முறுவல் செய்வது சதகா என்று சொன்னார்கள். அதிலே அண்டை வீட்டாரோடு அது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மஸால ஜிப்ரீலு யூசினி பில் ஜார். ஹதீஸ்கள் அண்டை வீட்டார் சம்பந்தமா வந்த எல்லா ஹதீஸ்களையும் பார்க்கின்றோம், மிகவும் ஆழமாக அழுத்தமாக கூறப்பட்ட ஹதீஸ்களா இருக்கிறார். நாங்க பார்க்கிறோம், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், மஸால ஜிப்ரீலு யூசினி பில் ஜார் ஹத்தா தனன்து அன்னஹு சயுவர்ரிசுனி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு அண்டை வீட்டாரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுமாறு வசியத் கூறிக்கொண்டே இருப்பார்கள். எந்த அளவிற்கு என்றால், அந்த அண்டை வீட்டார் என்னுடைய அனந்தரத்திலே சொந்தக்காரனாக மாறிவிடுவார் என்று எண்ணுகின்ற அளவிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு அடிக்கடி அண்டை வீட்டாரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு வசியத் செய்து கொண்டிருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அந்த அல் குர்ஆனை கொண்டு வருகின்ற வஹியை கொண்டு வருகின்ற அந்த சிறப்புக்குரிய அந்த மலக்கு அவர்கள் மிகவும் ஆழமாக அழுத்தமாக கூறிய விடயம் அண்டை வீட்டாரோடு நட்பண்பாக நடந்து கொள்ள வேண்டும். எனவே எவ்வளவு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அண்டை வீட்டாரோடு நல்ல முறையிலே நடக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு தீங்கு இழைக்க கூடாது. எந்த விதமான தீங்கும் அது அது நேரடியான தீங்கு கண்ணுக்கு தெரிகின்ற விதத்திலே தீங்கிழைப்பதோ அல்லது உள்ரங்கமான அவர்களுடைய மனதை நோவடிக்கின்ற விதமாக நாங்கள் நடந்து கொள்வது, எந்த விதமான தீங்கையும் நாங்கள் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுதி ஜாரஹு. எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கின்றாரோ அவர் தன்னுடைய அண்டை வீட்டாரை நோவினை செய்ய வேண்டாம், நோவினை செய்யக்கூடாது என்று கூறினார்கள். எனவே நோவினை செய்வதென்பது அது ஈமானுக்கு புறம்பான ஒரு காரியமாக இருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு அறிவிப்பிலே அவர்கள் கூறுகின்றார்கள், பல் யஹ்சின் இலா ஜாரிஹி. அவர் என்ன ஃபலா யுதி ஜாரஹு, அவருடைய அண்டை வீட்டாருக்கு தீங்கிழைக்காமல் இருக்கட்டும். அப்ப தீங்கிழைக்காமல் இருந்து விடுவது மட்டும் கூடாது, அதற்கு மாற்றமாக பல் யஹ்சின் இலா ஜாரிஹி, அவருடைய அண்டை வீட்டாருக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும். சிலர்களை பார்க்கிறோம், எந்த விதமான தீங்கும் கிடையாது, அண்டை வீட்டாருக்கு எந்த விதமான கரைச்சலும் கிடையாது, ஆனால் நல்லுபகாரம் செய்வதும் கிடையாது. அது இஸ்லாத்திலே ஈமானிலே உள்ள விடயம் கிடையாது. தீங்கிழைக்க கூடாது, அதற்கு மாற்றமாக அவருக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், அல் குர்ஆன் அல் ஹதீஸ் எங்களுக்கு ஆழமாக அழுத்தமாக கூறிய இந்த விடயத்திலே நாங்கள் எவ்வாறு இருக்கின்றோம் அல்லது எங்களுடைய சமூகத்தினர் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அண்டை வீட்டு எந்த விதமான கவனமும் கிடையாது, கவலையும் கிடையாது, சிந்தனையும் கிடையாது. எல்லோரும் தனித்தனியாக வாழ்கின்றவர்கள் என்று நினைத்துக் கொண்டு அவர்களுடைய துன்பங்களிலே கஷ்டங்களிலே ஒன்றிலும் நாங்கள் பங்கு கொள்ளாமல் அல்லது அதற்கு மாற்றமானோடு முரண்பட்டுக் கொள்வது, சிறு சிறு பிரச்சனைகளுக்கு சண்டை சச்சரவை ஏற்படுத்திக் கொள்வது, அதிலும் குறிப்பாக வல்ஜாரிதில் குர்பா, உறவினராக இருக்கக்கூடிய அன்றார் என்று அல்லாஹ் தஆலா முதன்மைப்படுத்தி கூறுகின்ற அந்த அண்டை வீட்டார்கள் எங்களுடைய சகோதரர்களாக இருக்கட்டும் அல்லது தந்தையர் உறவினராக இருக்கட்டும் அல்லது இஸ்லாத்திலே மிகவும் நாங்கள் பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிராக்டிக்கலாக நாங்கள் ஒரு முஸ்லிம் ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே அவனுடைய நல்ல குணங்கள், அவன் நல்லவனா தீயவனா என்கின்ற அந்த பரிசோதனை, அவனுடைய ஈமானுடைய பரிசோதனையை ஈமானை பரிசீலிக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த அண்டை வீட்டாருடைய விடயம் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவே அண்டை வீட்டாரோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்கள் சிலதை நபி அவர்கள் கூறி இருக்கின்றார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யா அபாதர் இதா தபக்த மரகதன் ஃபஅக்ஸிர் மாஅஹா வதஆஹத் ஜீரானக். அபூதரே, நீங்கள் ஒரு கறியை நீங்கள் சமைத்தால் ஃபஅக்ஸிர் மாஅஹா, கொஞ்சம் தண்ணீரை கூட்டி வையுங்கள், வதஆஹத் ஜீரானக், உங்களுடைய அண்டை வீட்டாரை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய அண்டை வீட்டாரோடு நாங்கள் சமைக்கின்ற உணவு பண்டங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் குறிப்பாக அண்டை வீட்டாரோடு நாங்கள் நல்லுபகாரமாக நடந்து கொள்வதில் முக்கியமான ஒரு விடயம்தான் அவர்களுக்கு நாங்கள் அன்பளிப்புகளை வழங்குவது. பெரிய அன்பளிப்பு கிடையாது, சிறிய சிறிய அன்பளிப்புகள் கொடுத்து அவர்களோடு நாங்கள் நட்புறவை நாங்கள் பேணி வர வேண்டும். அதில் ஒன்றுதான் நாங்கள் சமைக்கின்ற அந்த உணவுகளை அவர்களுக்கு நாங்கள் பரிமாறிக்கொள்வது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதே போல நபி அவர்கள் கூறினார்கள், லைசல் முஃமினு பில்லதி யஷ்பஉ வஜாருஹு ஜாஇ. ஒரு முஃமின் அவன் முஃமின் கிடையாது, அவன் வயிறு நிரம்ப சாப்பிடுகின்றான், வயிறார உண்ணுகின்றான், வஜாருஹு ஜாஇஉன், அவருடைய அண்டை வீட்டார் பசித்திருக்கின்ற நிலையிலே அவர் வயிறார சாப்பிடக்கூடிய அந்த மனிதன் முஃமின் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் ஒரு அறிவிப்பிலே மா ஆமன பி மன் பாத ஷபஆன வஜாருஹு ஜாயிஉன் இலா ஜன்பிஹி வஹுவ யஅலமு பிஹி. அவருடைய அண்டை உண்ணுவதற்கு இல்லாமல் கஷ்டப்படுகின்றார் என்று தெரிந்தும் கூட அவர் வயிறாட்டு விட்டு அவருக்கு எந்த விதமான உதவியும் செய்யாமல் இருக்கக்கூடியவன் என்னை ஈமான் கொண்டவன் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வருகின்றார்கள். எனவே தற்போதைய நிலைமைக்கு மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு ஹதீஸா இருக்கின்றது. எனவே எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் எங்களுடைய அண்டை வீட்டாருடைய கஷ்டத்தோடு நாங்கள் பங்கு போட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஏன் இது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக அண்டை வீட்டாருடைய விடயம் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஒரு முஃமினுக்கு என்னென்ன கடமைகள் எங்கள் மீது இருக்கின்றதோ அந்த எல்லா கடமைகளும் எங்களுடைய அண்டை வீட்டாருக்கு அது மிகவும் ஆழமாக அழுத்தமாக எங்களுக்கு கூறப்பட்ட விடயமாக இருக்கின்றது. எனவே அண்டை வீட்டார் விடயத்திலே நாங்கள் மிகவும் கரிசனையாக இருந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறப்படுகின்றது, 2 பெண்களை பற்றி. ஒரு பெண் அவள் தொழுகின்றாள், நல்ல முறையிலே வணக்கங்கள் செய்கின்றாள், நஃபிலான வணக்கங்கள் செய்கின்றாள், ஆனால் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்கின்றாள். இன்னும் ஒரு பெண் பெரிய அளவுக்கு அவள் வணக்கங்கள் செய்யவில்லை, பரதான கடமைகளை செய்கின்றாள், ஆனால் அண்டை வீட்டாருக்கு உதவி செய்கின்றார், அவர்களுக்கு தொந்தரவு செய்ய மாட்டாள். அப்போது அவர்கள் கூறினார்கள், இந்த பெண் சொர்க்கம் செல்கின்றாள், அந்த அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்தவள் நரகம் செல்கின்றாள் என்கின்ற அந்த சஹீஹான ஹதீஸை நாங்கள் இங்கு பார்க்க வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் 4 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு சொன்னார்கள், அல்லதி லா யமனு ஜாருஹு பவாயிகஹு, எவனுடைய தீங்குகளை விட்டும் ஒரு அண்டை வீட்டார் அச்சம் தீராமல் இருக்கின்றாரோ அவன் ஈமான் கொண்டவனாக மாட்டான் என்று நபி அவர்கள் சஹீஹ் முஸ்லிம் புகாரிலே வருகின்ற இந்த ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே அண்டை வீட்டார் விடயம் நாங்கள் ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. மிகவும் நாங்கள் கரிசனை காட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அண்டை வீட்டார் எங்களுடைய நெருங்கிய உறவினர்களா இருப்பார்களா இருந்தால் 2 விதமாக அவர்கள் மீது அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமை எங்களுக்கு மிகவும் ஆழமாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே உறவினர்களை பேணி நடப்பது, உறவை பேணி நடப்பது, அண்டை வீட்டாரோடு சேர்ந்து நடப்பது, இது போன்ற எல்லா விதமான கடமைகளும் எங்கள் மீது வருகின்றன. எனவே அவைகளை பேணி நாங்கள் நடக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் உண்மையான முஃமின்களாக மாறலாம் என்பதை விளங்கி அதன்படி செயற்படுவதற்கு அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.